வணக்கம் தோழர்களே. குட்டி ஸ்டோரியில விஜய் வீட்டுக்கு காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். விஜயினுடைய தமிழக தற்கொலை கழகம் அவ்வளோ பேர் குவிக்கப்பட்டிருக்கிறாங்க. என்ன நடந்துட்டு இருக்கு விஜய் வீட்டுல? உங்களுக்கு நல்லா தெரியும், ஒரு வாரத்துக்கு முன்னாடி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க தமிழக தற்கொலை கழகம். என்ன ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, பயமா இருக்கா அங்கிள் என்னவா, இவங்களை பார்த்து முதலமைச்சர் பயப்படுறாராம். பயமா இருக்கா அங்கிள் தற்கொலை பயல்களா, உங்களை பார்த்தா தமிழ்நாடே பயப்படுதுடா. தமிழ்நாடு என்ன, உங்க தலைவனே நடுங்கி போய் கிடக்குறாரு. நீங்க தற்கொலைங்கன்றனாலதான் உட்காந்து கிரீஸ தடவிட்டு உட்காந்துருக்காரு. 2500க்கு மேற்பட்ட பவுன்சர்ஸை வச்சுக்கிட்டு அவரை தானே பாதுகாத்துக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நீ மூளையே இல்லாத முட்டா பையலா பின்னாடி ஒரு ரசிக மனப்பான்மையில திரியிறன்னு அர்த்தம். இதுல பயமா இருக்கா அங்கிள்? உண்மையிலே பயமா தாண்டா இருக்கு. உங்களை மாதிரி தற்கொலை பயல்களை வச்சுக்கிட்டு தமிழ்நாட அடுத்து பெருசா முன்னேற்றலாம் நாங்களாம் நினைக்கிறோம் பாருங்க. உண்மையிலே பயமா இருக்கு. உங்களை மாதிரி ஆளுங்க நாட்டை வித்து தின்னு விட்டு போயிருவீங்கன்னு பயமா இருக்கு. இவ்வளவு பெரிய துயர சம்பவம் நடந்துச்சு இல்லையா? பிரதமர் மோடி உடனடியாக போன் பண்ணி நம்முடைய முதலமைச்சர்கிட்ட பேசிட்டாரு. அமித்ஷா பேசிட்டாரு. ராகுல் காந்தி ட்வீட் போட்டாரு. ஏன்னா தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ட்வீட் போட்டாரு. அதோட பாத்தீங்கன்னா போறவங்க வந்தவங்க முர்மம்மா அத்தனை பேரும் வருத்தம் தெரிவிக்கிறாங்க. ஒரு எக்ஸ்ல பதிவு போடுறாங்க, அறிக்கை வெளியிடுறாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சதுங்க. ஆனா ஒரே ஒருத்தர் அறிக்கையை வெளியிடல. யாரு? விஜய். இந்த சம்பவம் நிகழ்ந்து 4:30 மணி வரைக்கும், 4:30 மணி நேரம் வரைக்கும் அறிக்கையை வெளியிடல. ஊரே வருத்தப்பட்டுருச்சு, அறிக்கை வெளியிட்டுருச்சு, ஊரே பேசி முடிச்சுட்டாங்க. ஆனா எந்த தலைவனை பார்க்க வர, எந்த சினிமா நடிகரை பார்க்க வந்து செத்து போனாங்களோ அவர் பேசல. கடைசியில முக்கி தக்கி ஒரு அறிக்கை வருது. அந்த அறிக்கை, நான் நொறுங்கி போயிருக்கேன், இறந்தவங்களுக்கு என்னுடைய அஞ்சலிகள், உயிரோட இருக்கிறவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களா, ஏதோ ஒரு மாதிரி, நீங்க சீக்கிரம் குணமாகி வர்றதுக்கு என்னுடைய பிரார்த்தனைகள். இதை நான் கூட சொல்லிட்டு போயிருவீங்க. நம்ம சொல்லிடலாம், நம்மகிட்ட காசு கண்ணி கிடையாது. நம்ம வாழ்த்து தான் சொல்ல முடியும், அஞ்சலி தான் செலுத்த முடியும். நீ தான் 1000 கோடி வச்சிருக்கிறவனாச்சே, 1000 கோடி வச்சிருக்கிறவனாச்சே, பிள்ளைங்களுக்கு கொடுத்து உதவு. இல்ல நீ 1000 கோடி கூட கொடுக்க வேணாயா. இவ்வளவு பிரச்சனை நடத்த பிறகு போய் திருச்சியில தங்கிட்டு ஒரு அதிகாலையில 4 மணிக்கு ஒரு நல்ல முகங்கெல்லாம் நல்ல மறைச்சுக்கிட்டு ஒரு சாதாரண வண்டியில வந்து இறங்கி டக்குன்னு உள்ள போய் மக்கள் மனுஷங்களை பார்த்துட்டு கடன்னு ஒரு 10 பேரை பார்த்துட்டு வண்டியில ஏறி போயிட்டே இரு. மக்கள் கொண்டாடுவாங்க சார், உங்களை மக்கள் கொண்டாடுவாங்க. நீங்க அப்படி எத்தனை தடவை முகமூடி போட்டுக்கிட்டு எத்தனை பேர் வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க? அப்பெல்லாம் யாரும் உங்களை பின்தொடரலையே, அப்பெல்லாம் யாரும் உங்களை போட்டு பாடுபடுத்தலையே. அதே போல நைட்டு ராத்திரி 3 மணிக்கு வந்தா மக்கள் சோர்ந்து போய் உட்காந்துருப்பாங்க. நீங்க வந்து பார்த்துட்டு போயிருக்கலாமே. இல்ல ஒரு சின்ன ரெக்வஸ்டா, ஊடகங்கள் முன்னாடி எனக்கு கேள்வி கேட்காதீங்க, நான் மனசு ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன். நான் ஒரே ஒரு இது சொல்றேன், ரொம்ப வருத்தமா இருக்கு, வேதனையா இருக்கு, மனசு உடஞ்சிருக்கு, என்னால பேச முடியலன்னு சொல்லிட்டு கிளம்பு. ஒரு நாடகத்தை போடு. ரொம்ப மோசங்க, ரொம்ப மோசம். இப்படி ஒரு தலைவன் நான் பார்த்ததே இல்லை. ரொம்ப மோசங்க. சொந்த ரசிகர்கள் கட்சிக்காரன 39 பேர் செத்ததுக்கு சம்மந்தமில்ல அதை நாங்க உட்காந்து அழுதுட்டு இருக்கோங்க. சக மனுஷனை இழந்துட்டோமே அழுதுட்டு இருக்கோம். விடிய முடிச்சுக்கிட்டு இருக்கோம் இன்ன வரைக்கும். ஆனா நீங்க பாருங்க, தனி ஜெட்ல போய் வீட்டுல படுத்துட்டீங்க. இது பரவாயில்லைங்க. நம்ம அண்ணாத்த இங்க இருந்து திருச்சியில இருந்து போறாரு, தனி பிளைட்ல போய் அங்க இறங்கி தான் கார் எடுத்துட்டு போறாரு. இவ்வளவு பேர் செத்து போயிருக்காங்க. இவ்வளவு பேர் செத்ததுக்கு விஜயனுடைய அஜாக்கிரதை ஒரு காரணம். அரசாங்கம், காவல்துறை சில கெடுபிடிகளை சொல்றாங்க, சில நிபந்தனைகளை சொல்றாங்க. அந்த நிபந்தனைகளை கேட்கல, அந்த நிபந்தனைகளை பின்பற்றல, அந்த நிபந்தனைகளை மேடையில் ஏறி நின்று கேலி பண்ணாரு. நீ பின்பற்றல, ஆனா கேலி பண்ண. அதுக்கு ரிசல்ட் என்னவாய்ப்போச்சு? 38-39 பேருடைய உயிர் தான் போயிருக்கு. இவ்வளவு உயிர் பலி கொடுத்துட்டு கிட்டத்தட்ட கொலகாரம் தான் விஜய். கில்லர் விஜய் தான், கில்லர் விஜய், கில்லர் விஜய் கொலகாரன். அவர் வீட்டுக்கு போறாருங்க, பின்னாடியே 2 வீலர்ல விரட்டி போயிருக்கான். அசிங்கமா இல்ல, கூச்சமா இல்ல? உங்க ரசிக மனப்பான்மையில 39 பேருடைய குடும்பம் நாசமா போச்சு. அங்க அவங்க தலைவருக்கு முன்னாடியே செத்து கிடந்தாங்க 2 பேரு. ஒருவேளை கொஞ்சம் இடைவெளி விட்டு கொஞ்சம் அவரை தூக்கிட்டு போய் ஒரு ஆஸ்பத்திரியில சேர்த்து இருந்தா ஒருவேளை பொழைச்சிருக்க கூடும். அந்த பசங்க போனமா கிடந்தாங்க. வெக்கமா இல்ல இப்படி பின்னாடி ரசிக மனப்பான்மையில திரியறதுக்கு? இது பரவாயில்லங்க.
ஒரு வழியா அவர் பின்னாடியே போறாங்க. அவங்க வீட்டு முன்னாடியும் பத்திரிக்காரங்க நின்னாங்க. அன்னை வழக்கம் போல தெரிச்சு ஓடி போயிட்டாரு. போலீஸ் குவிக்கிறாங்க. அவருக்கு பாதுகாப்புக்கு போலீஸ் குவிக்கிறாங்க. ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாது, ஏன்னா மக்கள் கோவத்துல இருப்பாங்க, நிறைய பேர் கோவத்துல இருந்தாங்க, அதனால பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு ஒருத்தரெல்லாம் வச்சு செஞ்சுட்டாருங்க. கோவத்துல இல்ல, மோசமா பேசிட்டாரு. நாயா நீ எல்லாம் ஒரு ஆளு, இப்படி பேச்சு பேசுன, இந்த எல்லா கட்சி தலைவர்களையும் கேவலமா பேசுன, நீ எல்லாம் இன்னைய அப்படி ஓடி போயிட்ட அப்படின்னு அசிங்கமாவே பேசிட்டாங்க. பாரு, நம்பி இருக்கிற கட்சி நிர்வாகிகளுக்கு தான் இந்த பதிவு. கரூர்ல 34 பேர் இப்ப செத்து இருக்காங்க. ஒரு முதலமைச்சரை எவ்வளவு இழிவா பேசினாப்ல. இப்போ அந்த முதலமைச்சர் சென்னையில இருந்து வராரு, இருக்கிற அமைச்சர்கள்லாம் சென்னையில இருந்து வராங்க, எதிர்கட்சி தலைவர் சென்னையில இருந்து வராங்க, எல்லாரும் சென்னையை நோக்கி சென்னையில இருந்து கரூருக்கு வராங்க. கரூர்ல பிரச்சாரம் பண்ண விஜய் தனி விமானம் மூலமா சென்னைக்கு போறாரு பயந்துகிட்டு. 34 பேர் சாவுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும்டா டேய். இதெல்லாம் பிரச்சாரம்ன்ற பேர்ல நீங்க பண்ண கூத்துங்க இதுங்க. இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்க, பதில் சொல்லிதான் ஆகணும். ஒரு வழியா போனீங்கன்னா வீட்டுக்குள்ள போயிட்டாரு. காவல்துறை குமிச்சிருக்கிறாங்க, எக்கச்சக்கமான காவல்துறை. இதுக்கு இடையில தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகளும் போயிட்டானுங்க. இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும் போது எங்க தலைவனுக்கு ஒண்ணுன்னா நாங்க நிக்க மாட்டோமா, நாங்க நிப்போயா அப்படின்னு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தம்பிகள் நிக்கிறானுங்க நைட்டு புறம். ஆக ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியவே இல்லைங்க. இவ்வளவு அழிவுக்கு பிறகும், இவ்வளவு தான் தோன்றித்தனத்துக்கு பின்பும், இவ்வளவு அரசியல் நடந்த பின்பும் நம்பி ஒருத்தன் பின்னாடி 2 வீலர்ல ஓடுறான், நம்பி ஒருத்தன் பாதுகாக்க ஓடுறான் அப்படின்னா திருத்த வேண்டிய இடத்துல நாம இருக்கோம், திருந்த வேண்டிய இடத்துல அந்த சின்ன பசங்க இருக்கிறாங்க. நம்ம வேலையை நம்ம ஒழுங்கா செய்யலன்ற குற்ற உணர்வு நமக்கு இருக்கணும். அப்பதான் இவங்களை திருத்த முடியும்.